இந்த சுக்கிர பயிற்சி பலன்களால் யாருக்கு என்னெல்லாம் நடக்கப் போகிறது? இந்த சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிகத் தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. சார், சுக்கிரன் உலகத்தில் மிக முக்கியமான ஒரு கிரகங்களில் ஒரு கிரகமாக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன என்றால், இந்த சுக்கிரன் தான் ஒரு ஆடம்பரத்தன்மையை உண்டாக்கக்கூடியவர். இந்த சுக்கிரன் தான். ஒரு சென்டடிச்சமா சீனா போட்டமா அது சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் தான் காதலை உண்டு பண்ணக்கூடிய கடவுள். குடும்பத்தில் ஒற்றுமைகளை ஏற்படுத்துவது, மீடியா, புகழ், பெயர், கௌரவம், இசை, ரசனை போன்ற அத்தனை விஷயமும் சுக்கிரன் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. சுக்கிரன் இருந்தால் தான் இந்த உலகத்தின் மேலே உங்களுக்கு ஒரு ஒட்டுதல் வரும். சுக்கிரன் இல்லைன்னா இந்த உலகமே உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். ஸோ அப்போ அந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி என்பது மிக தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. வகையிலே கும்பராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். மீனராசிக்கு செல்லும் சுக்கிர பகவானால் யாருக்கெல்லாம் என்ன நன்மைகள் ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் குழந்தை பெற்றுக்க போகிறீங்க, யார் யாரெல்லாம் லவ் பண்ண போகிறீங்க, யார் யாரெல்லாம் இல்லற வாழ்க்கையில் இனிமையாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க போன்ற பலன்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அவ்வகையிலே மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகிறது? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் யாருங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு 5 குடைய யோகாதிபதி. எப்பயுமே இந்த மகர ராசிக்காரங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகரனாலே ஸ்பெஷல் தான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சங்கராந்தி கூட நம்ம என்ன சொல்கிறோம், சங்கராந்தி இப்போ நம்ம பொங்கல் புத்தாண்டு சொல்கிறோம் இல்லை, பொங்கலில் அப்போது மகர சங்கராந்தின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஜோதி ஏற்றுறாங்க. இது ஐயப்பன் கோயிலில், சபரிமலை சாஸ்தா கோயிலில் ஏற்றுறாங்க. அதை கூட நம்ம என்ன சொல்கிறோம்னா மகர ஜோதி ஏற்றப்படுகிறது என்று தான் சொல்கிறோம். இந்த மகரத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. மகரம், இந்த மகரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மகர ராசியிலேயே மகர ராசிக்காரர்களுக்கு என்ன இந்த சுக்கிர பயிற்சி தரப்போகிறது? 5 குடையவன் உச்சம் பெற்று 3ஆம் வீட்டில் மறைகிறான். பிள்ளைகளால் பெரிய பெயர் கிடைக்க போகுது. பிரக்யானந்தாவோட அம்மா நினச்சிருப்பாங்களா பிரக்யானந்தா இவ்வளோ பெரிய செஸ் சாம்பியன் ஆவார்னு? அதே மாதிரி நம்மளுடைய குஹா எல்லாம் சொல்கிறாங்க, அவருடைய பேரண்ட்ஸ் அப்படி நினச்சிருப்பாங்களா? இப்படி பிள்ளைகளால் மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கோற்றானும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துண்டு என்னென்னா, இவங்க அப்பா இவனை பெறறதுக்கு என்ன தவம் பண்ணாரோ, என்ன தவம் செஞ்சு போட்டோம் அப்படிலாம் நமக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. நமக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கும் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவங்களாம் பெரிய ஆள், அவங்கள சொல்லுவாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். மகர ராசிக்காரர்களுடைய பசங்களால் மாபெரும் சிறப்பு என்பது ஏற்படும். 5 குடையன் உச்சம் என்பதால் என்ன ஆகும்னா, சொத்து பத்து விஷயங்கள் எல்லாம் சேரும். சார், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் சார், எங்கள் அம்மா வழி சொத்து அது முடக்கி வச்சுருந்தாங்க. அப்புறமா தான் தெரிய வந்தது, என் சித்தப்பா தான் ஒரு பீஸுன்னு சொல்லி 2 பீஸ் இருந்தாலும் வச்சுருந்துருக்கான். அப்புறமா தான் அந்த உண்மையை கண்டுபிடிச்சோம். அந்த இன்னொரு பீஸை நான் வலுக்கட்டாயமாக எங்கள் அம்மாவை வச்சு வாங்கிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம். சொத்துக்களால் சீட்டிங். சில பேர் சொத்து இருக்கிறதே வெளியே சொல்ல மாட்டான். சொத்து இருக்கிறதே சொன்னால் எங்கன்னா பாகத்துக்கு வந்துடுவாங்கன்ட்டு சொல்லாமல் மெயின்டைன் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அது எல்லாத்தையும் நீங்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு நீங்கள் அந்த சொத்தை நீங்கள் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமை என்பது ஏற்படும். ஸோ இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு 5 குடையன் 3ஆம் வீடு. 3ஆம் வீட்டை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? 3ஆம் வீடு அப்படிங்கிறது மிக முக்கியமான வீடு. எல்லாரும் சொல்லுவாங்க ஜாதகத்தில் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம். 3ஆம் வீடு என்பது ஒரு மறைவு ஸ்தானம். அந்த இடத்துல எந்த கிரகம் போனாலும் மறைஞ்சிரும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன், வாட் இஸ் பேட் டைம், வாட் இஸ் குட் டைம்? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். வாட் இஸ் பேட் டைம், வாட் இஸ் குட் டைம்? A good time is nothing but initiation. A bad time is nothing but over confidence. ஒரு உதாரணம், ஒரு டெஃபினேஷன் அப்படி சொல்லலாம். A good time is nothing but initiation. அடச்சா இந்த ஐடியா நமக்கு இத்தனை நாள் வரலையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் குட் டைம். பேட் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அட போடா நம்மளை மிஞ்சி ஏமா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறது பேட் டைம். ஸோ குட் டைமுங்கிறதும் பேட் டைமுங்கிறதும் எங்கிருந்து வருது என்றால் அவரவர்கள் எண்ணங்கள்லேருந்து வருகிறது. இது ஒரு பக்கம். அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் குட் டைம் பேட் டைம்னா, பேட் டைம் இஸ் நத்திங் பட் நீங்கள் விதைகளை விதைக்கும் வருடம் உங்களோட பிளாக் டைம், கருப்பு வருடங்களாக கருதப்படுகிறது. குட் டைமுங்கிறது அறுத்த விதைகள் எல்லாம் அறுவடைக்கு வரும் பொழுது அதெல்லாம் குட் டைம் என்று அழைக்கப்படுகிறது. நான் சும்மா இருந்தேன், இப்போ சும்மா இருக்கிற நேரம்லாம் என்ன பண்ணுறேன், நான் பிளே தமிழில் உங்கள்கிட்ட விதைச்சிக்கிட்டே இருக்கேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்களை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அதாவது உங்களுடைய ஆதரவு பெற்றுக்கிட்டே இருக்கேன். குட் டைம் வரும்போது இந்த ஆதரவெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக மாறும். ஸோ அந்த மாதிரி தான். எடுத்த உடனே ஒரு விஷயம் நடந்துருமானா நடக்காது. ஓவர் நைட்டில் எந்த விஷயமும் நடக்காது. அப்போ குட் டைம் அப்படிங்கிறத உருவாக்கணும்னா
ஒரு பேட் டைம்ங்கிறது கண்டிப்பாக தேவை. அந்த பேட் டைம்ங்கிறது தான் நம்மளுடைய அறுவடை செய்வதற்கான நேரம். நான் இப்போ விதைச்சிக்கிட்டே இருக்கேன் சார், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது வந்து அறுவடைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறது தான் குட் டைம் பெட் டைம் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் விதைக்க நேரம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கதவுகள்லாம் மூடிக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பிஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, அதே மாதிரி ஐஏஎஸ் படிக்கிறது, ஐபிஎஸ் படிக்கிறது போன்ற போட்டித் தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகள் போன்ற படிப்புகள்லாம் நீங்கள் படிப்பீங்க. இந்த தேர்வுகள்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தயார்படுத்திக்கிறதுக்கு தேவைன்னா சப்தமில்லாத ஒரு தனிமை, ஒரு நிசப்தமான தனிமை தேவை. அந்த தனிமையில் உங்களை நீங்கள் உட்படுத்திக் கொள்வீர்கள். இதைத்தான் பேட் டைம்ங்கிறாங்க. பார்த்தீங்களா, இருட்டில் தனியாக உட்காந்துருக்கான், அவனே தனித்தனியாக உட்காந்துக்கிறான், யார் கூடயும் பேச மாட்டேங்கிறான், பழக மாட்டேங்கிறான். கவலையப்படாதீங்க, யார் கூடயும் பேசலை, யார் கூடயும் பழகலை, அவன் பொழப்பு மட்டும் பார்க்குறான், நான் உருப்பட போகிறான்னு அர்த்தம். அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தன்னை தயார் பண்ணிக்கிறான். அதனால தான் பெரிய பெரிய பாக்ஸர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கன்னா வந்து ரோட்டில் வந்து விளாண்டுருக்காங்களா என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாக்ஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்டுடியோவில் அவங்க அதுக்குரிய ப்ராக்டிஸாக அவங்க பண்ணுறாங்க. கராத்தே மாஸ்டர்ஸ் தனக்குரிய ஸ்டுடியோவில், கவிஞர்கள் தனக்குரிய ஒரு செட்டில் உட்காந்து எழுதுகிறாங்க. இப்படி எல்லாருமே வந்து தன் தனிமையை தேடுபவர்கள் எல்லாம் தன் முயற்சியையும் தன்னம்பிக்கையும் தேடுபவர்கள் தான். அதுதான் வந்து அவங்களோட ஹைலைட்டு. ஸோ அப்போது 3ஆம் வீட்டிலே 5 கூடையன் மறையும் பொழுது இதெல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் 3ஆம் இடம் என்பது சட்ட புத்தகம். ஜோதிடம் என்பது ஒரு சட்ட புத்தகத்தை போல. இதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளுமே என்ன வரிகள்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தில் இருக்க இபிகோ 301 செக்ஷனின் படி 310, நாங்கள்லாம் வக்கீல்கள், எந்த சட்டத்தின் படி உங்களை காப்பாற்ற முடியுங்கிறத யோசிப்போம். கடவுள் இருக்கிறதுலே பெரிய ஜட்ஜு, அவருக்கு எந்த சட்டத்தை போட்டு உங்களை க்ளோஸ் பண்ணுங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னதான் நம்ம வாதிட்டாலும் கடவுள் எடுக்கிறது தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஸோ அந்த மாதிரி அந்த 5 கூடையன் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது சாமி மேட்டரில் தலையிடுறது, சாமி மேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற பேரில் எதனா அடி வாங்கிட்டு வருது போன்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ அப்போது நமக்கு ஒரு விஷயம் தெரிலனா கம்முன்னு விட்டுறணும். 5 கூடையன் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இறைவன் அப்படி வேரோடு பிடுங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். மகர ராசிக்காரர்கள் 5 கூடையன் 3ஆம் வீட்டில் மறைவதால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடவுளை என்ன டிஸ்டன்ஸில் வைக்கணுமோ அந்த டிஸ்டன்ஸில் வைக்கணும். இங்கே பாரு மாரியாத்தா, உனக்கே தெரியும் இன்றைக்கி ஃபஸ்ட் ஷிஃப்ட் முடிட்டோம், வர சாயந்தரம் வந்து நம்ம ஈவினிங் பேசலாம் அப்படின்னீங்கன்னா மாரியாத்தா உங்களை சத்தியமாக கோச்சிக்காது. ஏன்னா மாரியாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் வேலைக்கு போகிறது தான். இன்றைக்கி காலையில் போய் வேலை செஞ்சால் சோறு, மணி அடித்தா சோறு, தட்டில் பாரு, அவ்வளோதான். நல்லா வேலை செஞ்சால் சோறு, இல்லைன்னா இல்லை. பேயும் உங்களுக்கு சோறு போடாது, சாமியும் சோறு போடாது. சோறு போடுறதெல்லாம் உங்கள் உழைப்பு மட்டும்தான். இந்த அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்ததே எதுக்காகனா இந்த அறிவு உங்களுக்கு கொடுக்குதான். நீங்களாக கற்றுக்கிட்டிங்கன்னா அமைதியாக சொல்லி தந்துட்டு போவார், இல்லைன்னா அடிச்சடிச்சு வலிக்க சொல்லி கொடுத்துட்டு போவார், அவ்வளோதான். அதனால் அளவு கடந்த எந்த நம்பிக்கையும் மூட நம்பிக்கையாகத்தான் கருதப்படுகிறது. கீழே போயிட்டு இருக்கிற 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு என்ன ஹோமம் பண்ணுங்கிறத கேட்டு அது இந்த புக்கிங்ஸ் பண்ணிக்கோங்க. மார்ச் 29ஆம் தேதி மிகப்பெரும் சனிப்பெயர்ச்சி யாகம் நடக்க இருக்கிறது. பிளே தமிழ் சாரும் சேர்ந்து பண்ணுறோம். ஸோ அனைவருமாக அந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்து கலந்துக்கணும். உங்களால் முடிந்த பொருளுதவியை அளிக்க வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.